அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு அரசியல் வழிகாட்டி சிறந்த முறையில் யாரும் கிடையாது. அப்படி ஒரு சிறந்த அரசியல் வழிகாட்டி அவருக்கு இருந்திருப்பாருன்னு சொன்னால், உலக போற்றும் உத்தம தலைவன், பாரத தேசத்தின் தவ புதல்வன், ஈடில்லா முதலமைச்சர், இணையில்லா முதலமைச்சர், இணையில்லா தேசத்தை உருவாக்கி தந்து 9 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்த பெருந்தலைவர் காமராஜரோடு தன்னை ஒப்பிட்டு விளம்பரப்படுத்தின நிர்வாகிகளை கூட்டு கண்டித்திருப்பார். அவர் உண்மையிலே அந்த இயக்கத்துடைய தலைவராக இருந்திருந்தார். கண்டிக்கல, இன்னும் கண்டிக்கவில்லை. அப்போ இந்த விளம்பரத்தை உருவாக்குறது விஜய், புஷி ஆனந்த், அவருடைய கட்சி தொண்டர்கள். அப்போ பெருந்தலைவரை பற்றி பேசினால் கேட்க இங்க எந்த சமுதாயம் கிடையாது என்று விஜய் தமிழக வெற்றி கழகம் நினைத்து விடாதீர்கள். நாடார்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் பனையூர் ஆபீஸ் முற்றுகை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய முந்தைய காலகட்ட போராட்டம் பாருங்க. எல்லா சமுதாயத்தை பத்தி பேசுங்க, எல்லா சமுதாயத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அரசியல் களத்துல யார பேசணும் ஏற பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அம்பேத்கரை பத்தி போடுவீங்களா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பத்தி போடுவீங்களா? போட முடியாது.